அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 24 8ஆம் வகுப்பு பொது தமிழில் இயல் 5 பார்க்க போகிறோம். ஒரு முறை இயல் 5 முழுவதுமாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வரவிருக்கிற தேர்வுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, திருத்தொண்டத் தொகை நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டத் தொகை அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார்? ஆன்சர் பாருங்க, சுந்தரர் அவங்க தான் ஏற்றிருக்காங்க. இரண்டாவது வினா, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்க நூல் இது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கலித்தொகை. கூம்பொடு மீப்பாய் கலையாது என்னும் அடி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கூம்பொடு மீப்பாய் கலையாது என்னும் அடி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புறநானூறு. அடுத்தது, மத்து பிளஸ் தலம் மத்தளம் என்றவர் யார்? மத்து பிளஸ் தலம் மத்தளம் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஆன்சர் அடியாருக்கு நல்லார். அடுத்த வினா, தொகாநிலைத்தொடர் தொகைநிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலைத்தொடரும் தொகைநிலைத்தொடரும் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 9 வகை தொகாநிலைத்தொடரும் 6 வகை தொகைநிலைத்தொடரும் இருக்கு. அடுத்தது பொறுத்துக இலக்கண குறிப்பு. எழுவாய் தொடர். ஸோ அதுக்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்னு பார்க்கணும். பொருத்தமான வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கிறது எழுவாய் தொடர். விழித்தொடர்னா நண்பா படி அப்படிங்கிறது விழித்தொடர். வினைமுற்று தொடர் அப்படின்னா சென்றனர் வீரர். வினை எச்ச தொடர்னா தேடி பார்த்தான் அப்படிங்கிறது வினை எச்ச தொடர். ஆடுகொடி என்பது என்ன? ஆடுகொடி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை டேஷ் என்பர். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக டேஷ் நூல் குறிப்பிடுகிறது. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக எந்த நூல் குறிப்பிடுது? ஆன்சர் சிலப்பதிகாரம் சொல்லுது. அடுத்த வினா, அன்மொழி தொகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அன்மொழி தொகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. ஓகேங்களா? அடுத்த வினா, சங்கொடு தாரை காலம் தழங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பெரிய புராணம். ஓகேங்களா? பெரிய புராணம். தேவாரம் நூலை தொகுத்தவர் யார்? தேவாரம் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். நம்பியாண்டார் நம்பி. அடுத்த வினா, பண்ணின் தமிழ் இசைவாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கணச்சுனை வைரம் அவை சொரிய என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர் சுந்தரர். கலித்தொகையை தொகுத்து நல்லந்துவனார் இயற்றியது எது? கலித்தொகையை தொகுத்து நல்லந்துவனார் இயற்றியது எது? நெய்தற்களி. அடுத்தது பொறுத்துக. அடுத்தது பொறுத்துக. நோன்றல் அப்படின்னா என்ன? நோன்றல் அப்படின்னா உங்களுக்கு பொறுத்தல். போற்றார் அப்படின்னா பகைவர். அளந்தவர் அப்படின்னா வறியவர். கிளை அப்படின்னா உறவினர். ஓகேங்களா? செராமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? செராமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் வெறுத்தல். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். சிறப்பு பெயர் முன்னும் பின்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது என்ன? சிறப்பு பெயர் முன்னும் பின்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு மறைந்து வருவது என்ன? ஆன்சர் இருபெயரட்டு பண்புத்தொகை. கலித்தொகை டேஷ் பாடல்களை கொண்டது. கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 150 பாடல்கள். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும்.
இதனால் டேஷ் என்று ஆய்ந்து அதனை அவர்கண் விடல். இத்திருக்குறளில் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்ல பொருத்தணும், விடுபட்ட சொல்ல. ஓகேங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் முடிக்கும் அப்படிங்கிறது வரும். அடுத்தவன் நான் பாருங்கள், சரியானவற்றில் தவறானதை தேர்வு செய்ய. திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் வாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம்ங்கிறாங்க. ஸோ இதில் தவறானது அப்படின்னு எதுவுமே கிடையாது, அனைத்தும் சரிதான். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. முதுமக்கள் தாழிகள் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுத்திருக்காங்க. டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. பிரம்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாமஸ் ரொடாங் அப்படின்னு சொல்லுவாங்க. பானை செய்யும் சக்கரம் வந்து திருவை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்ததும் பொறுத்துக்க தான். நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி, இந்த வரி இருக்கிறது புறநானூரில் இருக்குது. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார், இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் நூலில் இருக்குது இந்த வரிகள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், இந்த வரிகள் திருப்பாவையில் இருக்குது. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத அப்படிங்கிற வரி நாச்சியார் திருமொழியில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தவினா ஆர்டிசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆர்டிசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கைவினைஞர், ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்டிஷியன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வேறு ஒரு இயலை வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.